மலேசிய மடானி ஜிவ மெர்டேகா எனும் கருப்பொருளை உணர்த்தும் வகையில் சிலாங்கூர் காஜாங் தாமான் கோப்பராசி கியூபெக்ஸ் குடியிருப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் 67ஆம் சுதந்திர தின கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூவின ஒற்றுமையை மேலோங்க செய்யும் வண்ணம் நாட்டு பண்ணுடன் பள்ளி சிறுவர்கள் முறையே நமது தேசிய கொடியையும் அடுத்து சிலாங்கூர் மாநில பண்ணுடன் சிலாங்கூர் கொடியையும் ஏற்றப்பட்டு தேசிய தின கொண்டாட்டம் ஆரம்பமானது. மோட்டார் சைக்கிள் அணிவகுப்புடன் கொண்டுவரப்பட்ட தேசிய கொடி குடியிருப்பு சங்க தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டு பிறகு அந்த கொடி பலூன்களுடன் கட்டப்பட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகையாளராக வருகை புரிந்த நாட்டின் துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் சஹீர் அமிடி அவர்களின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமியின் திருக்கரங்களால் கொடியின் பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டு நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக துவான் அரவிந்த் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அரவிந்த், நாம் அனைவரும் இனத்தால் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையை மேலோங்க செய்து ஒரு தாய் மக்களாக என்றும் மேன்மிகு மலேசியராக திகழ வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கொண்டாட்டத்திற்கு மேலும் சில விருந்தினர்களாக நகராண்மை கழக சோன் 9 சேர்ந்த புவான் சித்தி ரேசிமி, காஜாங் கிராமத்து இந்திய பகுதி தலைவர் திருமதி தேன்மலர் மற்றும் பல பிரமுகர்கள் வருகை தந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பாக மூவின கலாச்சாரத்தை ஒற்றுமை மாண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் தாரியான் முஹீபா எனும் சீன மலாய் தமிழ் நடனங்கள் வருகையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் தற்காப்பு கலையான சிலம்பம், செனிசிலாட் போன்றவை நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகு சேர்த்தது. சிறுவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பணமுடிப்பு மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. சிறுவர்கள் அனைவருக்கும் கூடி பேக் எனும் உணவு பை தேசிய கொடியுடன் சிறார்களுக்கு வழங்கப்பட்டது. சுற்றுவட்டார மக்கள் சுமார் 250 பேர்கள் கலந்து தங்களது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ததாக இதன் ஏற்பாட்டு குழு தலைவரும் தாமான் கோப்பராசி கியூபெக்ஸ் குடியிருப்பு சங்கத்தின் தலைவருமான டத்தோ டாக்டர் சங்கிலி முத்து ரத்தினம் கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.